ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பாம் சண்டேண்டா குருத்தோலை நாள் தான். அதனால் நாங்கள் இன்றைக்கி எங்கள் இடத்துல தமிழ் பூசை இல்லை, அதனால் கெண்டில் நடந்து தான். எங்கள் வீட்டிலேருந்து 2 hours தூரம். ஃபாதர் தமிழில் நடந்துச்சு, இங்கிலீஷில் நடந்தது. ஃபாதர் அறிவித்திருந்தவர். அப்போ நாங்கள் போய் வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு நல்லா போனோன்னே ஒடியவே கிளம்பி இங்கேருந்து போயிட்டோம். போனோடனே எல்லாம் வந்து குருத்தோலை சிலுவை இதெல்லாம் ஓலையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பச்சை ஓலையை கொடுத்துருந்தாங்க, ஆசையாக இருந்துச்சு பார்க்க. அதெல்லாம் எடுத்து போட்டு இப்போ பூசை நடந்துச்சு. பூசை நடந்த பூசையெல்லாம் பார்த்துட்டு பாவ சங்கீதனம் கொடுக்குறேன்னு சொல்லி அதை அறிவிச்சிருந்தார். நான் போய் பாவம் பண்ணிப்பு கீழே ஆண்டவர்கிட்டே மன்னிப்பு கேட்டாச்சு. அதனால் நான் போய் பாவம் மன்னிப்பு கீழே பார்த்துட்டேன். அப்புறம் அது முடிய அப்படியே போய் சாப்பாடு பிரேக் விட்டுருந்தாங்க. அப்படியே போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பாடு எங்கால நாங்கள் கொண்டு போவேல அங்கே கொடுத்தவங்க. நல்லா பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுத்தவங்க. அப்புறம் மரக்கறி பிரியாணி கொடுத்தவங்க. நாங்கள் மரக்கறி பிரியாணி சாப்பிட்டது. அந்த மரக்கறி பிரியாணி 40 நாள் அப்போ வேண்டி சாப்பிட்டு எல்லாம் போயிட்டு வந்து அப்படியே வேறு சிலுவை பாதை அரேஞ்சு 2 சொல்லி 2 இதுபடியே பூசை முடிஞ்சு பிறகு சிலுவை பாதை கோவிலுக்கு வெளியே தான் சிலுவை பாதை நடந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அற்புதமாக அப்படியே நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேரப்பா சனம் வந்துருந்துச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். நாங்கள் அதுலேயே சுற்றி அப்படியே போயிட்டு 2லேருந்து 3 வரை 4:45 வரையும் அப்படியே நடந்துச்சு. அப்படியே சுற்றி இருந்தெல்லாம் நடந்து நான் 14 சந்தி ஆண்டவர்கிட்ட இது பார்த்து அப்படியே பாட்டு பாடி வந்து மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அப்போ உண்மையாலும் எனக்கு. அப்புறம் வந்து அப்படியே கோயிலில் வர ஃபாதரு அப்படியே நக்கருணை இது நடந்துச்சு. அதை தூக்கி காட்டி ஃபாதர் 2-3 ஃபாதர் நண்டு இன்றைக்கு தமிழ் ஃபாதர், இங்கிலீஷ் ஃபாதர் எல்லாம் வந்து நடத்தி நல்லா திருப்தியாக எங்களோட ஃபாதருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஃபாதர் எல்மோனுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அது அவர் தான் முன்னின்றெல்லாம் செய்தவர்னு சொல்லி எல்லாம் அறிவித்தவங்க. எங்களுக்கு அது இந்த தூரம் தான். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறோம். 8ஆம் மாதமும் மடுமாதா, எங்களோட ஊர் மடுமாதா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற மடுமாதா இது திருவிழா நடக்கலாம். இங்கே 8ஆம் மாதமும் பார்ப்போம். அதுக்கும் சான்ஸ் கிடைச்சா போகலாம்னு இருக்கிறோம். நீங்களும் டைம் இருந்தால் இந்த கெண்ட் கோயிலுக்கு போங்கோ. நல்ல பெரிய கோயில், போய் மண்டாடுங்க குடும்பமாக. நல்ல பெரிய இடம், பேருங்க பார்க்குறது நல்ல வசதியான இடம். பாய், நன்றி.